अस्त्युत्तरस्यां दिशि देवतात्मा हिमालयो नाम नगाधिराजः पूर्वापरौ तोयनिधिवगाह्य स्थितः पृथिव्या इवमानदण्डः. ஸோ போன கிளாஸ்ல வந்து பார்வதியினுடைய தபசு ஸ்திதாக க்ஷணம் பக்ஷ்மசு தாடிதாதராக பயோதர உத்சங்க நிபாத சூர்ணிதாக வலீஷு தஸ்யாக ஸ்கலிதாக பிரபேதிரே சிரேண நாபிம் பிரதமோத பிந்தவக. ஸோ அந்த மழை காலத்து ஜலம் வந்து என்ன ஆறுது அப்படிங்கிறத அவளுடைய அந்த ஜலம் விழுதலை வச்சுண்டு அவளுடைய போஸ்டர், அவளுடைய அந்த ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட உட்கார்ற அந்த இது எல்லாமே வந்து போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஷிலாஷயாம் தாம் அனிகேத வாசினி நிரந்தராசு அந்தர வாத விருஷ்டிஷு व्यलोकयन् उन्मिषितैः तडिन्मयैः महातपस्साक्ष्ये इव स्थिताः க்ஷபாக. க்ஷபாக அப்படின்னா இரவுகள்னு அர்த்தம், இரவுன்னு அர்த்தம். க்ஷபாக அந்த இரவுகள் எப்படி இருக்கான் அப்படின்னா, அவளுடைய தபஸுக்கு சாட்சி பூதமாக அங்க எது இருந்தது அப்படின்னா அந்த இரவுகள் தான் இருந்ததாம். க்ஷபாக மகா தபஸ் சாட்சியே இவ ஸ்திதாக. அந்த பெரிய அவளுடைய அந்த இப்படிப்பட்ட தபஸுக்கு சாட்சி பூதமாக அங்க அந்த இரவுகள் இருந்துதான். ஸோ அந்த இரவுகளால பார்க்க முடியுமா அப்படின்னா, எலோக்கையன்னு இவ அவைகள் வந்து பார்த்தது போல. எதனால அப்படின்னா, உன்மிஷிதைகி தடின்மயைகி, தட்டித்துனா மின்னல். உன்மிஷிதைகி தடித்மயைகினா அந்த மின்னல் தான். மின்னல் மின்னி மின்னி வருமோனோ, ஃபிளிக்கர் ஆகுமோனோ, அதுதான் நிவேசனம் உன்மேஷனம். ஸோ அந்த மாதிரி அதுதான் அந்த அந்த மின்னல்ங்கிற ஒரு கண்ணு, அந்த திருஷ்டி. அதனால பார்த்தது போல அந்த நிஷா வந்து சாட்சி பூத்தமா இருக்கு. இவளுடைய தபஸுக்கு யாரு சாட்சி? இந்த மாதிரி பண்ணாளே, அதுக்கு என்ன சாட்சி? யார் சாட்சி அப்படின்னா, சாக்ஷாத் அந்த இரவுகள் க்ஷபாகா தான் வந்து சாட்சி. எப்படி அந்த இரவால பார்க்க முடியுமா அப்படின்னா, தட்டித்து அப்படிங்கிற ஒரு ரூபம் மூலமாக வியலோகையன்னு இவ பார்த்தது போல உட்பிரேக்ஷாங்க. நிஜமாவே வந்து என்ன இரவுக்கு வந்து தட்டித்துங்கிறது கண்ணா? அப்படி இல்லை. ஸோ அந்த தட்டித்து அந்த மின்னல் மின்றதுங்கிறது எப்படி அப்படின்னா, சாட்சாத் அந்த இரவுகளே இவளுடைய தபஸுக்கு சாட்சி பூதமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஷிலாஷயாம். ஸோ எப்படிப்பட்ட அவளை வியலோக என்ன இவ அப்படின்னா, எப்படிப்பட்ட அவளை அப்படின்னா, ஷிலாஷயாம் தாம் அனிகேதவாசினி நிரந்தராசு அந்தர வாத விருஷ்டிஷு. ஸோ ஷிலாஷயாம். ஸோ வந்து ஷிலானா கல்லு, பாறைன்னு அர்த்தம். ஸோ அந்த ஷிலாயாம் அவளுக்கு யாருக்கு வந்து ஆசயமோ சயனமோ, ஸோ அந்த சிலையில வந்து அவ வந்து படுத்துக்கிறா. அவளுக்கு வந்து வீடுங்கிறது கிடையாது. அவ வந்து ஊட்டச்சத்துக்குள்ள போய் படுத்துக்கல, சரியா? பிரஸ்தர சாயினின்னு அர்த்தம் அந்த கல்லுல படுத்துட்டு இருக்கிறவாவோ. தாம் அது இந்த அனிகேத வாசினியும் ஷிலாஷயாம் ரெண்டுமே அந்த தாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. அனிகேத வாசினி, நிகேதம்னா இருப்பிடம்னு அர்த்தம். நிகேத வாசினி அனிகேத வாசினி யார் வந்து வீட்டுக்குள்ள வசிக்கலையோ, இரவலியும், அதாவது கிரீஷ்ம காலத்துல பஞ்சாக்னி தபசு, அதே மாதிரி வருஷா காலத்துல என்ன பண்றா அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள இல்லாம வெளியில வச்சுண்டு ஒரு ராக்கு மேல படுத்துண்டு நிரந்தராசு அந்தர வாத விருஷ்டிஷு. எப்படி அப்படின்னு, நிரந்தராசு அப்படின்னா அந்தரம்னா கேப்னு அர்த்தம். நிரந்தரம்னா நிர்கதா அந்தரகா அப்படின்னா கேப்பே இல்லாம, அப்படின்னா இடைவிடாமல். ஸோ கொஞ்சம் கூட பிரேக்கே இல்லாம பொழிஞ்சுட்டு இருக்கு மழை, சரியா? நிரந்தராசு அந்தர வாத விருஷ்டிஷு. அது கூட என்ன அப்படின்னா வாத்தமும் வாத்தேன சகிதம் விருஷ்டி. ஸோ காத்தோட சேர்ந்து அந்த அந்த மழை பொய்யற பெய்யற அந்த இடத்தில் தாம் அனிகேதவாசினியும் ஷிலாஷயாம் அவளை அவளை என்ன அப்படின்னா, க்ஷபாகா மகா தபஸ் சாட்சிய இவ ஸ்திதாக. ஸோ வந்து அந்த அந்த இரவுகள் வந்து என்ன அப்படின்னா இவளுடைய தபஸுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருந்துருக்கு. எப்படி அப்படின்னா, வியலோக என்ன இவ உன்மிஷிதைகி தட்டின்மயைகி. ஸோ அந்த உன்மிஷிதம் அப்படியே ஃபிளிக்கர் ஆயின்னு இருக்கிற அந்த தட்டித்து ரூபமாக, தட்டித்து மூலமாக அவ வந்து அவளை வந்து பார்த்துட்டு இருக்கு, சரியா? ஸோ நிரந்தராசு அந்தரவாத்த விருஷ்டிஷு அனிகேதவாசினீம் ஷிலாஷயாம் தாம் அவளை மகா தபஸ் சாட்சியே ஸ்திதாக க்ஷபாக தடின்மயைகி உன்மிஷிதைகி வியலோகயன்னு இவ. சரியா இருக்கா? வியாக்கியானம் பார்க்கலாம். அத வார்ஷிகம் தப பிரகாரம் ஏவம் ஆக. ஸோ வந்து இது சொல்லியாச்சு.
கிரீஷ்மகால தபஸ் பஞ்சாக்னி தபஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வருஷா காலத்தினுடைய அந்த பிரதம உதவிந்தவக அது அவைகள் எப்படி இருந்ததுங்கிறத போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்போ வார்ஷிகம் தப பிரகாரமேவ ஆக இந்த வருஷா காலத்துல அவ பண்ற தபஸினுடைய பிரகாரம் எப்படி இருக்கு அப்படின்னா शिलाशयामिति सो வந்து மகா தபஸ்சாட்சியே ஸ்திதாக க்ஷபாக அந்தரவாதவிருஷ்டிஷு நிரந்தராசு शिलाशयाम् அனிகேதவாசினீம் தாம் தடின்மயைஹி உன்மிஷிதைஹி வியலோகயன் இவ இதுதான் இதனுடைய அன்வயம். மகது தபஹ மகா தபஹ. ஸோ வந்து பெரிய ஒரு தபஸ் இது வந்து ஆண் மகதகன்னு ஒரு ஒரு இது ஆஹ், சூத்திரம். அது மூலமாக இங்க வந்து உங்களுக்கு ம், இங்க வந்து மகத்துக்கு வந்து மகான்னு காம்பவுண்ட் வேர்ட்ல வரும்பொழுது ஆத்து அப்படிங்கிற ஆத்வம் வந்துடுறது. ஆண் மகதா இத்தியாதி இத்தியாதினா ஆத்வம் அப்படிங்கிறது வந்துடுறது. மகத்துக்கு பதிலா மகாதபகான்னு வருது. தத்ர சாட்சியம் சாட்சியே சாட்சித்வம் தஸ்மின் ஸ்திதாக க்ஷபாக ராத்திரயः. க்ஷபாகன ராத்திரயः இரவுகள். ராத்திரியாதீனாம் கர்ம சாட்சித்வம் உக்தம் மகாபாரதே அப்படின்னுட்டு மகாபாரதத்திலேருந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். ஆதித்ய சந்திரோ அனலஹ அனிலஸ்ச தியௌஹு பூமிஹ ஆபோ ஹிருதயம் யமஸ்ச அஹஸ்ச ராத்திரிश्च உபே ச சந்தியே தர்மश्च ஜானாதி நரஸ்ய விருத்தம். புரியுறதா? சோ வந்து யாரெல்லாம் நம்மளை பார்த்துட்டு இருக்கா ஒரு நரஸ்ய விருத்தம் ஜானாதி இது எல்லாமே அறியறதாம். என்ன அப்படின்னா ஆஹ் ஆஹ் ஆதித்ய சந்திரோ ஆதித்யன் சூரியன் சந்திரன். அதுக்கப்புறம் அனலக அப்படின்னா அக்னி. அனிலக அப்படின்னா காத்து. தியௌஹு பூமிஹி ஆகாசம் பூமி. ஆபக அப்படிங்கிறது உங்களுக்கு ஜலம். ஹிருதயம் யமஹ. அஹஹ ந டே. ராத்திரிஹி ந ராத்திரி. உபேச்ச சந்தியே தர்மச்ச இது எல்லாமே நரஸ்ய விருத்தம் ஜானாதி. நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை எழுதி ஒட்டின்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸ்லி நேத்து இது படிச்சதுலேருந்து ஏதாவது நம்ம யோசிக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா இத்தனை பேர் நமக்கு சாட்சி பூத்தமா இருக்கா இல்லையா? அஹ் மிர்ச்சகட்டிக்கத்துல மிர்ச்சகட்டிக்கம் ஒரு டிராமால அந்த வசந்த சேனாங்கிற ஒரு ஹீரோயினை அந்த அந்த சேட்டன் இருப்பான் விட்டன். அவனை பார்த்துட்டும் இந்த ஷர்வீலகன்கிறவன் தான் இவன் ஆன்டி ஹீரோ வில்லன். அவன் தான். அவன் வந்து கடத்தின்னு வந்துருவான் அவளை. அவளை வந்து கொன்னுட்டும் அந்த பழிய வந்து சாருதத்தன் மேல போட்டு விடலாம், அந்த ஹீரோ மேல போட்டுடலாம் அப்படின்னுட்டு சொல்லுவான். அந்த விட்டன் வந்து நான் பண்ண மாட்டேன், அது பாவம் அப்படின்னு. யாரும் யாரும் பார்க்க மாட்டா, யாரும் பார்க்க மாட்டா, நான் பெட்ஷீட்டை போட்டு மறைச்சு விடுறேன், நீ கொன்னுடு அப்படின்னுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், அட முட்டாளே, என்னை வந்து பஞ்சபூதங்கள் பார்த்துட்டு இருக்கு, அஷ்ட திக்பாலகர்கள் பார்த்துட்டு இருக்கா, இத்தனை பேர் உலகத்துல பார்க்கறாளோ இல்லையோ, இவ அத்தனை பேரும் நான் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் சாட்சி பூதமா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு வருவான். ஒரு விட்டனுக்கு வந்து இட்ஸ் சோஷியல் டிராமா ஆக்சுவலி. அது ஒரு சாதாரண விட்டன், அவனுக்கு ஒன்றும் பெரிய ஒரு உச்ச குலத்துல பிறந்தவன் இல்லை. விட்டன்கிறவன் இந்த மாதிரி ராஜா சம்பந்தமா இருக்கிறவாளுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவன், அவனுக்கு வேலையாளி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அவனுக்கே அந்த மாதிரி ஒரு தாட்டு, இந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு. அதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம பண்ற ஒரு நரஸ்ய விருத்தம் ஜானாதி. ஒரு மனிதனுடைய நரஸ்யங்கிறது நம்மளும் நாரியும் சேர்ந்ததுதான், ஹியூமன் அர்த்தம் இல்லையா? நரஸ்ய விருத்தம் ஜானாதி. நம்ம பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் யார் வாட்ச் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா சூரியன் சந்திரன் அனலன் அனிலன் தியௌஹு பூமிஹி ஆபக ஹிருதயம் யமஹ. நம்மளோட ஹிருதயமே சாட்சி பூத்தமா இருந்துட்டு இருக்கு. அஹஹ ராத்திரிஹி உபேஜ சந்தியே தர்மஸ்ச. ஸோ அதனால இந்த ராத்திரி வந்து இவளுடைய இந்த தபஸுக்கு வந்து சாட்சி பூதமா இருக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பொய்டிக்கல் ஃபேன்சி. பொய்டிக்கல் ஃபேன்சி எங்க அப்படின்னா அந்த ராத்திரியினுடைய மின்னல் வந்து பார்த்தது கண்ணு ரூபமா அந்த இடத்துல தான் உங்களுக்கு உத்பிரேக்ஷ. ராத்திரி பார்த்ததுங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு அதுக்கு இட் இஸ் நாட் அ காளிதாச கிருத்தம் இல்ல. காளிதாசரா அந்த என்னது கவிப்ரௌடோக்தின்னு சொல்றோம் இல்லையா, அங்க கவிப்ரௌடோக்தி கிடையாது. அந்த இடத்துல இந்த மாதிரி சாஸ்திரத்துல சொல்லியிருக்குங்கிறத காளிதாசர் வந்து அங்க கொண்டு வந்து போடுறார். அந்த ராத்திரியானது சாட்சி பூத்தமா இருக்கு அவளுடைய மகா தபஸுக்கு. எப்படியா ராத்திரி சாட்சி பூத்தமா இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன். இந்த மாதிரி இத்தனை பேர் நமக்கு வந்து நித்தியம் நம்ம ஒரு நரனுடைய
விருத்தத்தை தெரிஞ்சுக்கிறா இத்தனை பேர் அப்படின்னு. அங்க என்ன பொய்டிக் காளிதாசனுடைய கவிப்ரோடோக்தி அங்க என்ன அப்படின்னா, அந்த கண் சிமிட்டுறது அப்படிங்கறத, மின்னலுங்கிறது அந்த உன்மிஷத்து தடித்து அத அது இங்க வருது காளிதாசனால கையாளப்பட்டது. சரியா? சாதா இது அந்தரவாத விருஷ்டிஷு அந்தரே சகல ஜலதர ஜலதர ஜலதாரா பதனானாம் அந்தராலே வாதா யாசாம் தாதிருஷிஷு விருஷ்டிஷு. ஸோ வந்து என்ன அந்தரவாத விருஷ்டிகின்னு இருக்கணும். அந்தரவாத விருஷ்டிஷு அப்படின்னா அந்தரே சகல ஜலதாரா பதனானாம் அந்தராலே, எல்லாம் ஜலதாராங்கிறது ஜலத்தினுடைய பொழிவு, அதனுடைய பதனானாம் அந்தராலே அதுக்கு மத்தியில வாதாகா யாசாம் காத்தும் அடிச்சுண்டு வருது. அப்படிப்பட்ட மழையும் காத்தும் மின்னலும் சேர்ந்து, அதாவது ராத்திரி சாட்சி பூதமா இருந்துட்டு மின்னல் பாக்குறதுங்கிறது ஒண்ணு பொய்டிக் ஃபேன்சி, அது ஒரு சைடு வச்சுடுங்க. அந்த மாதிரி மின்னலும் காத்தும் மழையும் பொழியிற சமயத்துல பார்வதி வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, தபஸ்னா என்ன, அந்த மாதிரி ஒரு இடத்துல கட்டின தபஸ்ல ஈடுபட்டதுனால உள்ள போல அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா அப்படின்னா, அவளுடைய டிட்டர்மினேஷன் எந்த அளவுக்கு, எந்த அளவான தீவிரதரமான ஒரு தீவிரத்தமமான ஒரு தபஸ் அது இல்லையா? அதான் தாதிருஷீஷு விருஷ்டிஷு அனவரத பிரவருத்த மாருதாசு இத்தியர்த்தக. அனவரதம் இடைவிடாமல், பிரவருத்தம் ஃப்ளோ ஆகி ப்ளோ ஆயின்னு இருக்கிற மாருதாசு அந்த மாருதி. சரியா? அனேன அத்தியந்த அசஹ்யத்துவம் உக்தம். ஸோ இதனால வந்து இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு ஸ்டே தர். இப்ப நான் சொன்ன மாதிரி தான் மின்னல் காத்து மழை எல்லாம் வந்துட்டு இருக்கு, இருட்டு, ராத்திரிங்கிறது இருட்டு. ஸோ இது அத்தனையும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு தனியா ஒரு குழந்தை வந்து இருக்கிறதுங்கிறதே அசக்கியத்துவம் இல்லையா? நிரந்தராசு அப்படின்னா அந்தர ரஹிதாசு, தெர் இஸ் நோ பிரேக். கண்டினியூஸா மழை பெஞ்சுட்டு இருக்கு, கண்டினியூஸா காத்தடிச்சுட்டு இருக்கு. தாரானாம் நிபிடத்வாத்து அனுபலக்ஷிய பரஸ்பர விபாகாசு இத்தியர்த்தக. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அதாவது அனுபலட்சியம் அப்படிங்கிறது தாராணாம் நிபிடத்வாத்து. தாராணம்னா அந்த பொழிவு, அது அந்த மழையினுடைய பொழிவுங்கிறது, நிபிடத்துவம்னா அது டென்ஸ் அர்த்தம், திக்கா இருக்கு அப்படிங்கிறதுனால அதுல வந்து தெர் இஸ் நோ கண்ட்ரோல் டுவர்ட்ஸ் இட். அனுபலட்சியம்ங்கிறது தான் அனுபலட்சிய பரஸ்பர விபாகாசு இத்தியர்த்தக. சந்தத பிரவருத்தாசு இதுவா, விடைவிடாமல் பொழியறது அப்படிங்கிறத, அதாவது அனுபலட்சிய பரஸ்பர விபாகாசு அப்படின்னா கண்ட்ரோலே இல்லாம இட் இஸ் ஜஸ்ட் போரிங் டவுன். சரியா? ஷிலாயாம் சேதே இது ஷிலாஷயா தாம். இப்ப நமக்கு விக்கிர வாக்கியம் சொல்லி கொடுக்குறார். ஷிலாஷயாம் அப்படின்னா ஷிலாயாம் சேதே இது, யாரு சிலையில படுத்துக்கிறாளோ அவளுக்கு ஷிலாஷயான்னு பேரு. சரியா? தாம் ஷிலாஷயாம் अनिकेतवासिनीं निकेते गृहे वस्तुं शीलम् अस्याः इति निकेतवासिनी तथा भूता न भवति इति अनिकेतवासिनी ताम्. எப்படி வியாக்கியானம்னா வெறும் கதையை மாத்திரம் சொல்லல, அங்க இருக்கிற விக்கிர வாக்கியம் எல்லாத்தையும் நமக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாரு இல்லையா? அனிகேத வாசினி அப்படின்னா நிகேதம்னா வீடு, நிகேதே இஸ் ஈக்குவல் டு கிரகே வஸ்தும் சீலம் அஸ்யாஹா. யார் வீட்டுல இருக்காளோ, எந்த ஸ்திரீ வீட்டுல இருக்காளோ அவளுக்கு நிகேத வாசினின்னு பேரு. ததா பூதான பவதி, அப்படி அவ வீட்டுல இல்லாததுனால அனிகேத வாசினி தான். சரியா? பர்ணசாலா மாத்திரேனாபி ரஹிதே शिला प्रदेशे एव स्थित्वा देव्याः प्रावृषि तपश्चरणம். சோ பர்ணசாலா மாத்திரேனாபி ரஹிதே, அந்த அங்க இருக்கிறதே அந்த பர்ணசாலா மாத்திரம் தான். ததபி ரஹிதே, அதுவும் இல்லாமல் ஷிலா பிரதேசே ஏவ ஸ்தித்வா, ஒரு பாறைக்கல்லு மேலேயே நின்னுண்டு தேவ்யாகா பிராவிருஷி தபஸ்சரணம். சோ பிராவிருட்டு அப்படின்னாலே மழை, பிராவிருஷி அப்படிங்கிறது அதனுடைய சப்தமி. அந்த மழை காலத்தில் தபஸ்சரணம் அவளுடைய தபஸ். நிஷாசு யாதிருச்சிக்கம் சயனமபி தத்ரைவ இத்தியர்த்தா. சரி இருட்டு எடுத்துனா ஆத்துக்கு போறேன் அங்க போய் படுத்துக்கிறேன் எல்லாம் இல்ல. நிஷாசு இரவில் கூட யாதிருச்சிக்கம் சயனம் அப்படி, யாதிருச்சிக்கம் சயனம்னு போடுறதுனால அவளுக்கு தூக்கங்கிறது எதிர்ச்சியா தான் வருது, எப்ப பார்த்தாலும் முழிச்சுட்டு தான் இருக்கா இல்லையா? நிறைய தூங்குறவா நிறைய நாள் இருப்பான்னு இப்போ ஹெல்த் கன்சர்ன்லாம் சொல்றா. யாரு குறைச்சலா தூங்குறாளோ அவ வந்து அவளுக்கு டெத் ரேட் வந்து ரொம்ப டெத் வந்து சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிறா. இங்க வந்து நம்ம வந்து இகலோக சுகம் இங்க இருக்கிறத பத்தியே நம்ம சம்ஸ்கிருத சாஸ்திரத்துல பேசல. சோ நிஷாசு யாதிருச்சிக்கம் சயனமபி தத்ரைவன்னு அவளுக்கு தூக்கம் வராது. சரியா? தத்ரைவ இத்தியர்த்தா. யாதிருச்சிக்கம் சயனம் எப்பயாவது எதிர்ச்சையா ஆகத்தம் யாதிருச்சிக்கம் இல்லையா? சோ அனேன விலோகன சௌகரியம் துவன்யதே. இதனால என்ன அப்படின்னா, அதாவது
ராத்திரி வந்து சாட்சி பூத்தமா இருக்கு. அது ராத்திரி எது மூலமா பாக்குறது? மின்னலுங்கிற உன்மிஷத்து மூலமா பாக்குறது. ஆனா அவ ஆத்துக்குள்ள இருந்துட்டானா எப்படி பாப்பா? இல்லையா? வெள்ளை இருக்கிறதுனால விலோகன சௌகரியம் துன்யதேவாம். அந்த அந்த நிஷாக்கு வந்து இட் இஸ் வெரி ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. அவ உள்ளுக்குள்ள ஆத்துக்குள்ள போய் பூட்டின்னு உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, இரவு வந்து பால்கனி வழியா தான் உள்ள வரணும். ஸோ இவளுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்துல போய் கதவை சாத்தின்ட்டா இரவு பார்க்க முடியாதே, மின்னல் தன்னுடைய சிமிட்டதுனால அவளை பார்க்க காண்பிக்க முடியாதே அப்படின்னுங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சிலாசயா பர்ணத்துக்குள்ள போகவே இல்லை. அதனால என்ன அப்படின்னா விலோகன சௌகரியம் துவன்யதே ததா பூதாம் தாம் தடின்மயைஹி வித்யுத் ரூபைஹி உன்மிஷதைஹி அக்ஷி பக்ஷ்ம உத்காட்டனைஹி வியலோகயன்னு அவலோகயாமாசுஹு இவ. சரியா? ததா பூதாம் தாம், இந்த மாதிரி வெளியில சிலாசயாம் தாம் தடித்மயைஹி அந்த வித்யுத் ரூபைஹி, தடித்துங்கிறது ஸ்ரீலிங்கம், வித்யுத் ரூபைஹி வித்யுத் ரூபமான உன்மிஷிதைஹி அந்த நிமேஷனம் உன்மேஷனம் சிமிட்டுதல், அக்ஷி பக்ஷ்ம உத்காட்டனைஹி, அக்ஷினா கண்ணு, பக்ஷ்மனா அந்த முழி, அதனுடைய உத்காட்டனைஹி திறக்கிறதுனால வியலோகயன்னு அவலோகயா மாசுகு இவ பார்த்தது போல. சரியா? ஏவம் பூதே மகாதபசி யத் ஆகம பிரசித்தம் சாட்சித்வம் க்ஷபாணாம் தத் தத் கால சுலபைஹி தடித் உன்மேஷைஹி உன்மேஷமயைஹி அவலோகன வியாபாரைஹி ஸ்புடதாம் அகமது இவ இत्यर्थः. ஏவம் பூதே மகாதபசி, இப்படி இருக்கின்ற மகா தபசுல எது ஆகம பிரசித்தம், எது ஆகமே பிரசித்தம், ஆகமத்துல பிரசித்தமாக க்ஷபாணாம் சாட்சித்வம் உக்தம். சரியா? தத்து அதுவும் தற்கால சுலபைகி அந்த காலத்துல அந்த எதால பார்த்தது அப்படின்னா தட்டித்து உன்மேஷமயைகி அவலோகன வியாபாரைகி அந்த இரவுக்கு கண்ணாக இருக்கிற அந்த மின்னல், அதன் அந்த அவலோகன அந்த பாக்கற வியாபாரத்தினால ஸ்புடதாம் அகமத் இவ இத்தியர்த்தः. So it is very clear how she did her tapas because who was a சாட்சி? நைட் வாஸ் சாட்சி. எது மூலமா நைட்டு பார்த்தது? அந்த லைட்னிங் மூலமாக பார்த்தது போல. சரியா? அதான். So, शिलाशयां ताम् अनिकेतवासिनीं निरन्तरासु अन्तरवातवृष्टिषु व्यलोकयन् उन्मिषितैः तडिन्मयैः महातपस्साक्ष्ये इव स्थिताः क्षपाः. So, அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா நினாயச்ச அத்தியந்த ஹிமோத்கிரானிலாக சஹஸ்ய ராத்திரிஹி உதவாச தத்பரா பரஸ்பராக்ரந்தினி சக்கரவாகயோः புரஹ வியுக்தே மிதுனே கிருபாவதி. ஸோ சஹஸ்ய ராத்திரி உதவாச தத்பரா, இந்த உதவாச தத்பரா தான் இங்க வந்து நமக்கு இதுவா வருது, கர்த்தாவா வருது. சரியா? அந்த சென்டென்ஸுக்கு உதவாச தத்பரா, அது வந்து இட் கோஸ் as an adjective ஃபார் பார்வதி. உதனா ஜலம், உதவாச தத்பரா அப்படின்னா ஜலத்திலே அப்படியே முழுகின்னு இருக்காவோ. சரியா? அதுல இழுந்துட்டு இருக்கிறாவோ நினாய, ஷி ஸ்பெண்ட் நயதி நினாய. சரியா? என்ன அப்படின்னா சஹஸ்ய ராத்திரிஹி, சஹஸ்யம்னா பௌஷ பௌஷ மாசம் இருக்குல்ல, பௌஷ்ய மாசம், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சஹஸ்யம்னு பேராம். சஹஸ்ய ராத்திரின்னா அந்த புஷ்ய மாசத்தினுடைய இரவு, அந்த இரவை ராத்திரிஹி அது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த சஹஸ்ய ராத்திரிஹிக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அத்தியந்த ஹிம உத்கிரானிலாகா. ஸோ உத்கிரம்னா ஸ்கேட்டர்டுங்கிற அர்த்தம் இல்லையா? அத்தியந்தம் மிகவும், ஹிமம்னா பனி, பனி வந்து அப்படியே இருந்துட்டு அதோட இருக்கிற காத்து, அப்படி இருக்கின்ற சஹஸ்ய ராத்திரிஹி அந்த பௌஷ்ய மாசத்து இரவானது இரவை சா உதவாச தத்பரா ஜலத்திலே நின்றுட்டு இருக்கிறாவோ நினாய ஸ்பெண்ட் பண்ணா. சரியா? ஷி ஸ்பெண்ட் அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணிண்டு அப்படின்னா கிருபாவதி, ரொம்ப கிருபா அஸ்யாக அஸ்தி இது கிருபாவதி இல்லையா? கிருபையோட இருப்பவள். யாரை குறிச்சி அப்படின்னா சக்கரவாக்கையோகோ, அந்த சக்கரவாக்க பட்சிகள் என்ன பண்ணும்? இரவுல அதுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ அதனுடைய மேல் எங்கேயோ இருக்கும், ஃபீமேல் எங்கேயோ இருக்கும் இல்லையா? ஸோ இங்க இவளுக்கும் இவளுடைய ஸ்திதியும் அதே மாதிரி தானே. ஒரு விப்ரலம்ப ஸ்ருங்காரத்தை இங்க சொல்றார். சக்கரவாக்க யோகோ, அந்த சக்கரவாக்க பட்சிகள் தன்னுடைய மிதுனம்னா வியுக்தே, மிதுனம்னா பேருன்னு அர்த்தம். வியுக்தே மிதுனே தன்னுடைய உன்னுன்னு காணோம் அப்படிங்கறத அவக்கு முன்னாடி அந்த சக்கரவாக்க பட்சிகள் இருக்கு. அவைகள் பரஸ்பர ஆக்ரந்தினி அப்படின்னா அவைகள் ஒரு சவுண்டு கொடுத்துக்க போனோம். பட்சிகளுக்கே, மிருகங்களுக்கும் பட்சிகளுக்குமே அவ வந்து வேற
பெயின்ல அழறதுங்கிறது வேற. இந்த 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 ஜுராசிக் பார்க் பார்ப்போம்ல, அதுல அந்த அந்த ஒரு மூணாவது நாலாவது இதுன்னு நினைக்கிறேன், சினிமா நினைக்கிறேன். அதுல வந்து அந்த அவன் அந்த ஒரு இவன் இருப்பான், ஹி ஒர்க்ஸ், அந்த ரிசர்ச் பண்ணுவான் இல்லையா, அந்த அது வேணது வெலாசிரப்டர், அதனுடைய சப்தத்தை கேட்டே அதை கண்டுபிடிச்சிருவான். இது வந்து இங்கதான் வருது, இது வந்து கூக்குரல் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிடுறது, அதுக்கப்புறம் இது வந்து இப்ப அட்டாக் பண்ண போறது அப்படின்னு அந்த சவுண்டை வச்சு அவன் கண்டுபிடிப்பான். அந்த மாதிரி சக்கரவாக்க யோகோ பரஸ்பர ஆக்ரந்தினி. இந்த சக்கரவாக்க மிதுனங்கள் இருக்கே, அவைகள் பரஸ்பரம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு குரல் கொடுத்துக்கிறது, கதறது. என்ன அப்படின்னா, புரக வியுக்தே மிதுனே சக்கரவாக்கையோகோ பரஸ்பர ஆக்ரந்தினி கிருபாவதி. அது அதை குறித்து புரக கிருபாவதி, அது குறித்து ரொம்ப ஒரு கிருபபாவத்தோட இருந்து கொண்டிருக்கின்ற சா உதவாச தத்பரா அத்தியந்த ஹிமோத்கிரானிலாகா சகசிய ராத்திரி நினாய. சரியா இருக்கா? இந்த மாதிரி அந்த பௌஷ்ய காலத்து இரவை கழித்தாள். சரியா? அஹ் ஆமா, பௌஷ ரஜனீகின்னு அர்த்தம் சகசிய ராத்திரினா. ரொம்ப அத்தியந்த ஹிமோத்கிரானிலாக, அதாவது ரொம்ப பனி வந்து பனி கலப்பி விட்டு அதனால இருக்கிற வாதம், இது காத்தோட இருக்கின்ற சகசிய ராத்திரி. சரியா? அப்ப எவ்வளவு சில்லுன்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அதுல அவ வந்து உதவாச தத்பரா, அப்படியே வந்து ஜலத்திலே எப்ப பார்த்தாலும் ஈடுபட்டு இருக்கிறவளா இருக்கா. உதம்னா ஜலம். அஹ் ஆமா, ஜல நிவாச ஆசக்தான்னு அர்த்தம். ஓகேவா? அதான். அத இந்த லாஸ்ட் இதுல ஒரு சூத்திரம் கூட சொன்னேன், உதக உத எங்க வரணும்னு விட்டு. அது அது வேற. இப்ப இதுக்கு வேற ஒரு சூத்திரம் சொல்றார். அது வந்து கும்பம், அந்த மாதிரி. உத பாத்திரம் உத பாத்திரம் எங்க வந்து ஜலத்தை ரொப்பி பாட்ல இருந்தா. பண்றோம். ஆமா, அந்த இடத்துல உதகத்துக்கு உதம்னு போனோம், 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஆமா, அதாவது பிரதமோத பிந்தவஹ. கரெக்ட். பிரதம முந்தின ஸ்லோகம். முந்தின இல்ல. ஆமா. எனக்கு புக்ல அந்த இடம் காணாம விடுத்து, அதனால எனக்கு இங்க சூத்திரம் வரும். இதுதான். ஆஹ் மகோதன சக்து பிந்து வஜ்ர பார ஹார வீவத காகேஷு, அந்த சூத்திரத்தினால உதக சப்தஸ்ய உதாதேச. இங்க வந்து வேற ஒரு சப்தத்தை வேற ஒரு சூத்திரத்தினால உதாதேசம் வரப்போகுது. அது என்னன்னு பார்க்கலாம். அத அத शरदः शीतोष्ण समकालत्वात् हेमन्तस्य शैत्यादिक्याभावात् च तत्कालकृतस्य तपसः विस्मयकरत्वाभावात् तदुपेक्ष्य शिशिरकालकृतं तपः प्रकारम् ஆக. ஸோ இப்போ வந்து அத சரதக, சரத்காலத்துல சீதோஷ்ணம்ங்கிறது சமகாலம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் கோல்டும் இருக்காது, எக்ஸ்ட்ரீம் ஹீட்டும் இருக்காது. அதெல்லாம் சரத்காலம் வந்து மழை பெய்யாது, மேகம் கிளியரா இருக்கும். ஸோ சரதக சீதோஷ்ண சமகாலத்வாத் ஹேமந்தஸ்ய சைத்தியாதிக்யாபாவாத், அது சைத்தியத்தினுடைய ஆதிக்கம் வந்து ஹேமந்த ருத்துவுல பனிகாலத்துல ஜாஸ்தியா இருக்கும். தற்கால கிருத்தஸ்ய தபசா விஸ்மயகரத்வா பாவாத். சி, கிரீஷ்ம ருத்துவுல எப்படி பஞ்சாக்னி தபஸ் பண்றதுங்கிறது விஸ்மய காரணமோ, அதே மாதிரி ஹேமந்த ருத்துவுல வெளியில நின்னுண்டு சைத்தியம் ஜாஸ்தியா இருந்துண்டு அதுல மழை காலத்திலயும் அந்த ஜலத்துல இருந்துண்டு அதுக்கப்புறம் ஹேமந்த ருத்துவிலையும் அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது ஒரு விஸ்மயகாரகம். ததுபேக்ஷிய சிசிரகால கிருத்தம் தப பிரகாரம் ஆக. இப்ப வந்து பனிகாலம், குளிர்காலம், இதனுடைய தபஸ வந்து இப்ப சொல்ல போறார். என்ன அப்படின்னா, சா உதவாச தத்பரா சஹசிர சஹசிய ராத்திரிஹி ச நினாய. இதான் அன்வயம். உதவாசே அப்படின்னா உதகவாசேன்னு அர்த்தம். இங்க வந்து பேஷம் வாச வாகன திஷு ச அப்படின்னு ஒரு சூத்திரம். இதனால உங்களுக்கு வந்து உதங்கிறது சப்ஸ்டியூட்டட் ஃபார் உதகா when it is before பேஷம், உதபேஷம், உதவாசம், உதவாகம், உததி. உததி சொல்றோம் இல்லையா, உததிங்கிறது உதகம் தீயதே அஸ்மின் இது உததிஹி இல்லையா. சோ அந்த இடத்துல எல்லாம் உதகத்துக்கு பதிலா உதம்ங்கிற ஆதேசம் வரும். அந்த இடத்துல வேற சூத்திரத்தினால வருது, இங்க வேற சூத்திரத்தினால வருது. சரியா? தத்பரா தாத்பரியவதி சதி சஹசிய ராத்திரிஹி. சோ தத்பரானா தஸ்மின் ஆசக்தான்னு அர்த்தம். சரியா? சஹசிய அப்படின்னா ஹேமந்த அந்தியமாசக, அந்தியமாசம். தேன சிசிர ரிது உபலட்சியத்தை. ஹேமந்த மாசம் ரிது என்ன அப்படின்னா சிசிர ரிது. உங்களுக்கு வந்து சிசிர காலம், குளிர்காலம். ஹேமந்தே ஜலாதிவாச விதானாபாவாத். ஸோ ஜலத்தினுடைய அதிவாசம் நிறைய இருக்கும்.
யதா ஆஹுஹு மனுஹு ஆர்திரவாசாஸ்து ஹேமந்தே கிரமஷः வர்தயன் தபஹ இதி. ஸோ ஆர்திரவாசாக அப்படின்னா ஈரமான வாசம், வாசம்னா வஸ்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வாசத்தை போட்டுண்டு ஹேமந்த ரித்துவுல தபஹா வர்தயன்னு ஹேமந்தே அப்படின்னு ஒரு கொட்டேஷன் இருக்கு. சிசிரகால ராத்திரிஹி இத்தியர்த்தः. ராத்திரௌ ஏன் வந்து ராத்திரிஹி அப்படின்னு போட்டாருன்னா, ராத்திரௌ சைத்தியாதிக்யாது. இப்போ பெங்களூர்ல கூட அப்படிதானே, ஏர்லி மார்னிங்ல குளிர், லேட் நைட்ல கொஞ்சம் குளிர் இருக்கு, மத்தியானம் நல்லா சுட சுட இருக்கு. ராத்திரௌ சைத்திய ஆதிக்யாது அத்தியந்த துஸ்ஸகத்துவ பிரதிபாதனாய ராத்திரி பத உபாதானம். வெறும் வந்து சகசிய மாசம்னு போட்டிருக்க கூடாதா, சகசிய ராத்திரிஹின்னு ஏன் பதம் போட்டார் அப்படின்னா, ராத்திரௌ சைத்தியாதிக்யம் அண்ட் அத்தியந்த துஸ்ஸகத்துவ பிரதிபாதனாய, அதை வந்து எக்ஸ்ட்ரீமா தாங்க முடியாத காரணத்தினால, தாங்க முடியாமல் இருக்குங்கிறத பிரதிபாதனம் சொல்றதுக்கோசரம் ராத்திரி பத உபாதானம், அந்த ராத்திரி பதம் யூஸ் பண்ணிருக்கா. சகாரக பூர்வோக்த சகல கால சமுச்சயார்த்தக. ஸோ நினாயச்ச அப்படின்னு போட்டிருக்காளோ, அந்த சகாரம் வந்து என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் சேர்த்துண்டு இப்போ வந்து அப்படியே கன்சாலிடேட் பண்ற மாதிரி. நினாய அத்தியவாகயது ஸ்பெண்ட் பண்ணா. நனு கோ அத்திர விஸ்மயா இத்தியத்திர ஆக. என்ன இப்போ இரவுல அது வெள்ள இருந்தா, சகசிய ராத்திரி இரவுல வெள்ள இருந்தா, இதுல என்ன பெரிய விஸ்மயம் என்ன, ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அத்தியந்த ஹிமோத்கிரானிலா இது. அத்தியந்தம் ஹிமம் உத்கிரந்தி விக்ஷிபந்தி இது அத்தியந்த ஹிமோத்கிராகா. ரொம்ப ஜாஸ்தியான ஹிமம்னா பனி, அந்த ஐஸ், அதை உத்கிரந்தி அப்படின்னா அதை ஸ்கேட்டர் பண்றது, அதை வெளிவிடுறது அப்படிங்கிறது அத்தியந்த ஹிமோத்கிராகா. தாதிருஷாக அனிலாக வாயவக யாசு தாகா ததா. ராத்திரிஹிக்கு அட்ஜெக்டிவா போறதுன்னு சொன்னேனோ. ஸோ அப்படிப்பட்ட ஜாஸ்தியான ஹிமத்தை வெளிவிடுவதனால் அந்த வாயுவும் எப்படி இருக்கு, சில்லுன்னு இருக்கு, எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கு. தாதிருஷாக அனிலாக வாயவக யாசு ராத்திரிஷு தாகா தாகா ராத்திரிஹி. சரியா? என்ன அப்படின்னா, அத தேவ்யாக தபசக அங்கபூதம் கிருபாலுத்வம் வர்ணயதி. ஸோ தேவ்யாக அத பிறகு தேவியினுடைய தபசக அங்கபூத்வம் கிருபாலுத்வம், கிருபாலுத்வம்னா தயாலு ஸ்வபாவம். அது என்ன அப்படின்னா, தபஸ்ல இருந்துட்டு அங்க உட்கார்ந்து நம்ம வந்து வேற யார் எந்த கண்ட்ரி மேல பாம்பு போடலாம்னு யோசிக்க கூடாதுல்ல, அதுக்கு தபஸ் பண்ண போல. தபஸுங்கிறதே உங்களுக்கு ஒரு நிர்மலத்துவம், சரீர சுத்தி, மனசுத்தி ரெண்டுமே இருக்கணும். ஸோ அப்ப வந்து நல்ல நற்குணங்கள் எல்லாமே வந்து மேலோங்கி இருக்கும் தபஸ் பண்ற சமயத்துல. ஸோ அந்த மாதிரி அத பிறகு தேவ்யாக தபசக அங்கபூத்வம், தபஸுக்கு அங்கமாக இருக்கின்ற ஒரு பார்ட் ஆஃப் அந்த தபஸுங்கிற ஒரு அஜெண்டால இதெல்லாம் இருந்தே ஆனோம். அந்த கிருபாலத்துவம் வர்ணயதி, அந்த தயை சுபாவத்தை வர்ணிக்கிறார். என்ன அப்படின்னா, புரஹ வியுக்தே சக்கரவாக்கையோகோ மிதுனே கிருபாவதீதி. புரஹ ஜலே வர்த்தமானாயாக ஆத்மனஹ புரோபாகः ஏவ. யார் புரஹ அப்படின்னா, சாக்ஷாத் பார்வதிக்கு முன்னாடி அவ எப்படி இருக்கா அப்படின்னா, அவளே கஷ்டப்பட்டு இருக்கா. ஜலே வர்த்தமானாயாக ஜலத்துல நின்று இருக்கிற ஆத்மனக தன் அந்த பார்வதியினுடைய புரோபாகः ஏவ தன் கண்ணுக்கு முன்னாடியே அனேன கிருபா உத்போத ஹேதுபூதே தர்ஷனே சௌகரியம் முக்தம். ஏதோ இவ இங்க இருக்கா, அந்த ரெண்டு சக்கரவாக்க பட்சிகளும் மலை மேல உட்காந்து அழறதுன்னா உங்களுக்கு வந்து சி கண்ணால பார்த்து அழுகிறதுங்கிறது வேற. நம்ம ஒரு விஷயத்த வந்து காதால கெட்ட விஷயத்த காதால கேட்டோம்னா கொண்டு ரெண்டு சொட்டு தண்ணி விடுவோம். ஆனா அதே ஆக்சிடென்ட்டை கண்ணால நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உருகுவோம் இல்லையா? அதே மாதிரி அனேன கிருபா உத்பூத ஹேதுபூதே, கிருபாயாக உத்போத கிருபோத்பூத கிருப கிருபோ கிருபோத்போத, அந்த உத்போதே ஹேது, ஹேதுபூதமா எது இருக்குன்னா அந்த தர்ஷனம், கண்ணால பாக்குறது. அந்த தர்ஷனே சௌகரியம் முக்தம். அதனால என்ன பதம் அப்படின்னா புரகங்கிற பதம் போட்டார் இல்ல. வியுக்தே மிதுனே கிருபாவதி அப்படின்னுட்டு அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாம் இல்லையா? என்ன சொல்றேன், ததா அப்படின்னு போட்டு, ததா உங்களுக்கு மீட்டர் ஃபுல் ஆயிடும், புரோக்கு பதில ததா வியுக்தே மிதுனே கிருபாவதின்னு அவர் போட்டிருக்கலாம். ஆனா அங்க வந்து தர்ஷன சௌகரியம்ங்கிறது இருக்காது. புரஹான்னு போடுறது என்னன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஐஸ். சரியா? வியுக்தே பரஸ்பர வியோகம் பிராப்தே சக்கரவாக்கையோகோ மிதுனே துவந்த்வே. பரஸ்பர வியோகம் மியூச்சுவலா பிரிந்த
வியோகம் பிராப்தே, வியுக்தே இஸ் ஈக்குவல் டு பரஸ்பர வியோகம் பிராப்தே, மியூச்சுவலா பிரிஞ்ச அந்த சக்கரவாக்கையோகோ மிதுனே துவந்துவே, அந்த சக்கரவாக்க பட்சிகளுடைய பேர், மிதுனம்னா பேர், துவந்துவம். சரியா? என்ன அப்படின்னா லோக பிரசித்தஸ்ச ராத்திரௌ சக்கரவாகையோகோ வியோகः. இட் இஸ் வெரி பாப்புலர் இன் த வேர்ல்ட், அட்லீஸ்ட் காவிய சம்சாரே பிரசித்தம் இல்லையா? லோக பிரசித்தா ச என்ன ராத்திரௌ சக்கரவாகையோகோ வியோக, ராத்திரியில சக்கரவாக்க பட்சிகளினுடைய வியோகம்ங்கிறது இட் இஸ் வெரி பாப்புலர். அதனால கிருபாவதி அப்படின்னா தயாவதி சா. அத்திர சக்கரவாக விஷயாயாக கிருபாயாக பிரதிபாதனேன நிஜ ஆயாசா ஆயாச அபரிகணனம் தியோத்தியது. அதாவது நானே கஷ்டத்துல இருக்கேன், நீங்க வந்து சும்மா என்கிட்ட வந்து அழாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லவோ. அத்திர சக்கரவாக்க விஷயாயாக கிருபாயாக, சக்கரவாக்க சம்பந்தி அதுக்கு விஷயமாக தன்னுடைய கிருபங்கிறது இருக்கிறதுனால, கிருபைய பிரதிபாதனேன அதை சொல்றதுனால அவளனுடைய நிஜ ஆயாசம், ஆயாசம்னா ஒரு பிரயாசம், அவளுடைய அந்த எஃபர்ட் போடுறாளோனோ அதை அபரிகணனம் அவ பொருட்படுத்தவே இல்லை. தன்னுடைய ஒரு கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாம இன்னொருத்தருக்கு உதவி பண்றாளோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இவளே ஊட்டச்சத்துக்கு வெளில நின்றுட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பஞ்சாக்னி தபசு, மழை காலத்துல தபசு, குளிர்காலத்துல தபசு, ஷிலால சயனம், இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற இவளுக்கு சக்கரவாக்க சம்பந்தமான அந்த கிருபாயாக பிரதிபாதனைன, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் ஹர் டிஃபிகல்டிஸ், ஷி ஹேட் அன் எக்ஸ்ட்ரீம் இது ஒரு கம்பேஷன் டுவர்ட்ஸ் தோஸ் பேர்ட்ஸ். ஸோ வந்து என்ன அப்படின்னா ஒரு தய சுபாவம் இருந்தது. அது பிரதிபாதனைன நிஜ ஆயாசம்ங்கிறது அவளுக்கு அபரிகணனம். அவ வந்து அதை கால்குலேட்டே பண்ணல, அவ பொருட்படுத்தல. சரியா? அது தெரியறது. தயாபரத்துவம் ச தபஸ்வினாம் பிரசித்தம். ஸோ இப்போ தயாபரத்துவம் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ் ஆஃப் தபஸ்விகள். பிடி சாபம் அப்படின்னு கொடுக்குறவா இருக்கா தபஸ் பண்றவாள்ல. துர்வாசர் மாதிரி இருக்கிறவர் கோவம் வந்தா கொடுத்து விடுறாரு, அப்புறம் மன்னிச்சு விட்டோம்னா அந்த இதுக்கு ஏதோ ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த தயாபரத்துவம்ங்கிறது இந்த தபஸ்விகளுக்குள்ள ரொம்ப பிரசித்தமான ஒரு குவாலிட்டி. தயாயாக உத்போதகம் ஹேதும் ஆக பரஸ்பர ஆக்ரந்தினி இது. ஏன் வந்து தயை இருந்தது அவகிட்ட, அதுக்கு என்ன காரணம் அப்படி? வெறும்னா அந்த பட்சிகள் இருந்தா தயை வருமா? வெறும் அப்படி பார்த்துட்டு கண்ணை திருப்பின்றோம். அதுங்க பாவம் கூஜனம் பண்ணிண்டே இருக்கு. பரஸ்பர ஆக்ரந்தினி, ரெண்டும் அழுதுண்டே இருக்கு. பரஸ்பரம் சக்கரவாக்கி சக்கரவாக்கம், சக்கரவாக்கிங்கிறது பரஸ்பரம் சக்கரவாக்கி, சக்கரவாக்கம் சக்கரவாக்கஸ்து சக்கரவாக்கீம் இது அந்யோன்யம் ஆக்ரந்தித்தும் ஆபிக்ஷ்யேன கிரந்தித்தும் ஷீலம் அஸ்ய ஈதி ததா. ஸோ வந்து என்ன, பரஸ்பரம் மியூச்சுவலி அவைகள் என்ன அப்படின்னா ஒன்னுத்துக்கு ஒண்ணு அந்யோன்யம் ஆக்ரந்தித்தும், அந்த மாதிரி மியூச்சுவலா கிரந்தித்தும் ஷீலம் அஸ்ய, அது ரெண்டுத்துக்குமே இருக்கு. அப்படிங்கிறதுனால இவளுக்கு வந்து இவளுடைய அந்த தயாபரத்துவம்ங்கிறது, தயா தயாக்கு உத்போதகம்ங்கிறது, உத்போதகத்துக்கு அதுதான் ஹேதுவா இருக்கு. சரியா? அதான். சோ நினாய ச அத்தியந்த ஹிமோத்கிரானிலாக சஹஸ்ய ராத்திரீஹி உதவாச தத்பராக பரஸ்பராக்ரந்தினி சக்கரவாகையோகோ புரோ வியுக்தே மிதுனே கிருபாவதி அப்படின்னு சொல்றார். ஐ திங்க் இந்த ஸ்லோகத்தோட நிறுத்திக்கலாம். சரியா?